அமுதம் நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறதுல ரொம்பவே மகிழ்ச்சி. இந்த வாரம் முழுக்கவே ஆரோக்கியம் பயக்கக்கூடிய ரசங்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு என்ன ரசம் பார்க்குறோம் அப்படிங்கிறத டாக்டர் செல்வ சண்முகம் அவர்கள் நம்ம கிட்ட சொல்லுவாங்க. வணக்கம். வணக்கம் டாக்டர், இன்னைக்கு என்ன ரசம் பத்தி பார்க்க போறோம்? இன்னைக்கு நெல்லி ரசம், நெல்லிக்காய். அதாவது நெல்லிக்காய் ரசம் ரெண்டு விதமா நம்ம செய்யலாம். ஒன்று நெல்லிக்காய் சாறு எடுத்து கடைசியா ரசம் வைக்கும்போது கலந்து செய்யலாம். அப்படி இல்லைன்னா நெல்லிக்காய் பொடியை கொதிக்கும் போது போட்டு அந்த நெல்லி ரசம் அப்படிங்கிறத நம்ம செய்ய முடியும். எனக்கு நீண்ட நாளாக ஒரு சந்தேகம் இருக்கு. எப்பயுமே நம்ம நிறைய அப்படியே ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு குறைவு, அல்லது நம்ம இதை வீட்டில் வச்சுக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக சில பொடிகளை யூஸ் பண்றோம். கரிசலாங்கண்ணியோ நிறைய அந்த மாதிரி பொடிகளை யூஸ் பண்றோம். அதே பலன்கள் இதுலயும் கிடைக்குதா? அந்த ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்றதோட பலன் இதுல இருக்குங்களா? பொதுவாக நம்ம 100% அந்த பலன் எதிர்பார்க்க முடியாட்டாலும் ஒரு 90% வரைக்கும் நிழல்ல காய வச்சு பொடி பண்ணக்கூடிய அந்த பொடிகளில் இருக்குது. இந்த நெல்லியில ரசம் செய்யறதுல என்ன மாதிரியான மருத்துவ குணங்கள் இருக்கு? பொதுவாக குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் பெற்றோர்கள் அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணுற முக்கியமான விஷயம் என்னென்னா, சரியாக சாப்பிட மாட்டேன்றான், அடிக்கடி சளி பிடிக்குது, அப்புறம் சரியாக படிக்க மாட்டேன்றான் அப்படிங்கிறது இருக்குது. அந்த மூணையுமே நீக்கக்கூடிய தன்மை இந்த நெல்லிக்காய் ரசத்துக்கு இருக்குது. அதனால பெரியவங்கள் நிச்சயமாக ரசம் செய்யணும். நெல்லிக்காய் பொடி போட்டு செஞ்சு அவங்களுக்கு கொடுத்தாங்கன்னா குழந்தைங்களுக்கு முக்கியமாக கொடுத்து பழக்குங்க. ஏன்னா குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் ரசம் குடிக்கிறது இல்லை, அவங்க பருப்பு போட்டு கொடுத்துட்டு நெய் போட்டு கொடுத்துட்டு அதோட சாப்பாடு முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற ஒரு நிலை தான் இருக்குது. அதனால் சின்ன குழந்தைங்கள்லேருந்தே ரசம் கொடுக்கலாம். இப்போ ஒரு 1.25 வயசுக்குமே இருந்தாலும் கூட இந்த நெல்லி ரசத்தை ஒரு ஸ்பூன் அளவுக்கு அவங்களுக்கு புகட்டி பழக்கணும். நல்லா சாப்பிட்ற பிள்ளைங்களா இருந்தாச்சுன்னா சாதத்தில் போட்டு பிசைஞ்சு அவங்களுக்கு சாப்பிட கொடுத்து பழக்கணும். அப்படிங்கும்போது தான் அவங்களுடைய எதிர்பார்த்தல் நல்லா கூடும். வளர வளர அவங்க எதிர்பார்க்குற மாதிரியான ஒரு செயல்கள்லாம் செய்கிறதுக்கு உதவியாக இருக்கும். தினமும் ஒரு நெல்லிக்காய் சாப்பிட சொல்லி தொடர்ச்சியாக மருத்துவர்கள் பரிந்துரைச்சிட்டு தான் இருக்காங்க. ஆனால் அந்த பழக்கத்தை யாருமே மெயின்டைன் பண்ணுறது கிடையாது. அதுக்கான காரணம் என்ன டாக்டர்? நெல்லிக்காய் தினமும் சாப்பிட்றதுனால என்ன மாதிரியான பலன்கள் இருக்கும்? நெல்லிக்காய் அப்படிங்கிறது காயகல்பம். நம்ம காயகல்பம்னு சொல்கிறது உடம்பை அழியாமல் பாதுகாக்கக்கூடிய பொருட்கள். அந்த மூலிகைகளாக நிறைய சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. அந்த மூலிகைகளில் ரொம்ப முக்கியமானது இந்த நெல்லிக்காய். நெல்லிக்காயிலேயே நிறைய வகைகள் உண்டு. அதுலேயும் ரொம்ப அரிதாக கிடைக்கக்கூடிய கருப்பு நெல்லிக்காய்னு ஒன்று உண்டு. அந்த கரு நெல்லிக்காய் கிடைச்சுன்னா ரொம்ப நல்லது. ஆனால் இப்போ வழக்கமாக கிடைக்கிறது இல்லை. இருந்தாலும் கூட சாதாரண நெல்லிக்காயை நம்ம தொடர்ச்சியாக பயன்படுத்திட்டு வந்தோம் அப்படின்னாச்சுன்னா உடம்புல பொதுவாக நோய் எதிர்ப்பாற்றல் கூடுறது. நோய் எதிர்ப்பாற்றல் கூடுறதுக்கு பின்னணியாக இருக்கக்கூடிய மன அழுத்தம்லாம் நீங்கிறதுக்கு இந்த நெல்லிக்காய் உதவியாக இருக்குது. அதிக அளவுக்கு நேரம் செலவழித்து வேலை பார்க்குறவங்கலாம் நெல்லிக்காவை அடிக்கடி சாப்பிட்டுட்டே இருந்தாங்க அப்படின்னாச்சுன்னா சோர்வு ஏற்படாமல் இருக்க முடியும். ஏன்னா நிறைய சாப்பிடவும் முடியாது. அடிக்கடி சாப்பிட்டாச்சுன்னா ஒரு மாதிரி மந்த நிலை ஏற்படும். நிறைய வேலை பார்க்குறவங்க இந்த நெல்லிக்காய் மாத்திரமாவது அடிக்கடி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க அப்படின்னாச்சுன்னா ஒரு 12 மணி நேரம் வேறு எந்த பொருளும் சாப்பிடாம நெல்லிக்காய் மாத்திரம் சாப்பிட்டுட்டே சிறந்த அளவுக்கு அவங்க ப்ரொடக்டிவிட்டி வேலை திறனை கொடுக்க முடியும். அது மாதிரி பல நன்மைகள் இதில் இருக்குது. பொதுவாகவே எனக்கு நெல்லிக்காய் ரொம்ப பிடிக்கும். இன்னைக்கு நீங்கள் அதில் ரசம் பண்ணுறதுக்கான எப்படி செய்யறது அப்படிங்கிறது வேற எனக்கு சொல்லியிருக்கீங்க. நிச்சயமாக இதை நான் வேகமாக செஞ்சு பார்த்துட்டு சுவைச்சு பார்த்துட்டு வந்துடுறேன் டாக்டர். நெல்லிக்காய் ரசம் எப்படி செய்யறது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். நெல்லி ரசத்துக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். நெல்லி வத்தல் பொடி, தக்காளி, பூண்டு, இது நம்ம முதல் நாளே அரைச்சி வச்சோம் இல்லையா ரசப்பொடி, அந்த ரசப்பொடி, கொடம்புளி கரைச்சி வச்சது, கருவேப்பிலை, பெருங்காயம். இப்போ இந்த நெல்லிக்காய் பொடி ரசம் எப்படி செய்யறது அப்படிங்கிறத பார்க்கலாம். பொதுவாகவே மண் சட்டிகளை ரொம்ப நேரம் காய வைக்கக்கூடாது. ரொம்ப நம்ம வானல் காஞ்சதுக்கு அப்புறம் எண்ணெய் ஊற்றுற மாதிரி அது செய்யக்கூடாது. கொஞ்சம் சூடானோன்னையே தண்ணியோ அல்லது எண்ணெயோ இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். இல்லைன்னா அதில் வெடிப்பு வந்துடும். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா கருவேப்பிலை அதில் சேர்த்துக்கிறோம். கருவேப்பிலை பொரிஞ்சதுன்னு இந்த கொடம்புளி கரைச்சி வச்சிருக்கிறத அதில் சேர்த்துக்கலாம். அது கூட தக்காளியை நம்ம நசுக்கி வச்சிருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம்.
இந்த ஸ்டேஜில் மஞ்சத்தூள், உப்பு கொஞ்சம், இந்த ரசப்பொடி, இந்த ரசப்பொடியில் கருப்பு உளுந்து, துவரம்பருப்பு, மிளகு, சீரகம், வெந்தயம், நார்மலாக ரசத்துக்கு சேர்க்குற எல்லாத்தையும் நம்ம சேர்த்து அரைச்சிருக்கோம். நம்ம முதல் எபிசோட்லேயே அதை பார்த்தோம். இந்த ரசம் பார்த்திங்கன்னா கொதிக்க போகிற ஸ்டேஜில் இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த நெல்லிக்காய் வத்தல் பொடியை சேர்த்துக்கலாம். நான் 1 ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன் இந்த குவான்டிட்டிக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரசம் பொங்கி வர்ற மாதிரியான ஒரு ஸ்டேஜில் இருக்குது. ரசம் இந்த ஸ்டேஜில் தான் இறக்கணும். இப்போது ரசத்தை இறக்கிடலாம். எப்பயுமே ரசத்தை நிறுத்தினதுக்கு அப்புறமா தான் பெருங்காயம் சேர்க்கணும். இப்போ மண் பாத்திரம் அப்படிங்கிறதுனால பார்த்தீங்கன்னா எப்பயுமே நிறுத்தினதுக்கு அப்புறமும் அதில் சூடு கொஞ்ச நேரம் சஸ்டெயின் ஆகும். அதனால அந்த கொதி இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த ஸ்டேஜில் நான் இதில் பூண்டு சேர்க்க போகிறேன். பூண்டும் பார்த்தீங்கன்னா முதலே சேர்க்கக்கூடாது. கடைசியில் சேர்க்கும்போது அது ஃபுல்லாக வதங்கி அந்த மாதிரியான டேஸ்ட் இல்லாமல் ரசத்துக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷான ஸ்மெல் கொடுக்கும். சிலர் உள்ளேயே போட்டு வதக்கிடுவாங்க. செலவு ரசம்லாம் செய்கிறவங்க அதை உள்ளேயே போட்டு வதக்குவாங்க. ஆனால் இந்த ரசத்துக்கெல்லாம் அந்த ஃப்ரெஷ்னஸ் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். நெல்லி வத்தல் ரசம் ரெடி ஆயிடுச்சு. அது எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் டேஸ்ட் பண்ணி சொல்கிறேன். நெல்லி பொடி ரசம் ரொம்பவே நல்லா இருக்குங்க. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்து எங்களுக்கு உங்களோட ஃபீட்பேக் அனுப்புங்க. நெல்லிக்காய் ரசம் ரொம்பவே சுவையாக இருந்துச்சு. அடுத்ததா இன்னைக்கு 2 கேள்வி கேட்டிருக்காங்க நேயர்கள். அந்த கேள்விக்கான பதிலை மருத்துவர்கிட்ட கேட்கலாம். டாக்டர், இன்னைக்கு நேயர்களுடைய கேள்வி இருக்கு. கலைவாணி போரூர்ல இருந்து நமக்கு இந்த கேள்வி அனுப்பியிருக்காங்க. அவங்க சளி தொல்லைக்காக கற்பூரவல்லியை தினமும் சாப்பிட்றாங்க. ஆனா எனக்கு பெரிய அளவுல எந்த பலனும் இல்லை, சளி குறைஞ்ச மாதிரி தெரியல, எனக்கு அந்த கபம் இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கு அப்படிங்கிற மாதிரியான கேள்வியை கேட்டிருக்காங்க. இதற்கான காரணம் என்னவா இருக்கும்? பொதுவாக கற்பூரவல்லி சளியை குறைக்கக்கூடிய ஒரு பொருள் தான். அதான் என்ன அடிப்படையில் அவங்க அந்த சளி வர்றதுக்கு காரணம் அப்படிங்கிறத அவங்க தெரிஞ்சுக்கணும். ஏன்னா சளின்னா நிறைய வகைகள் இருக்குது. காமனாக வரக்கூடியது, இப்போதைய நிலையில் வரக்கூடியது ஒன்று அலர்ஜி, அதாவது ஒவ்வாத நிலையினால் வரக்கூடிய சளியாக இருக்கலாம், அல்லது இன்ஃபெக்ஷன், அதாவது கிருமி தொற்றுனால் ஏற்படக்கூடிய சளியாக இருக்கலாம். இந்த 2 தான் பொதுவாக அதிகமாக இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் அதிகம் இருக்கும். இதில் 2க்குமே இது தீர்வாக அமையக்கூடியது தான் அந்த கற்பூரவல்லி. அவங்க என்ன செய்யலாம்னா, அந்த கற்பூரவல்லி இலை சாறு மாதிரி பண்ணிவிட்டு அதில் மிளகை ஊற வச்சு, மிளகு கொஞ்சம் ஊறி வச்சு அதை நம்ம வத்தல் போடுற மாதிரி, மிளகா வத்தல் போடுற மாதிரி அதை ஊற வச்சு நிழலில் காய வச்சு எடுத்துக்கிட்டாங்கன்னா, அதை பொடி பண்ணி அந்த கற்பூரவல்லி சாரை முழுமையாக அந்த மிளகுல ஏற்றி அதை பயன்படுத்தினாச்சுன்னா நல்ல பலன் கிடைக்கும். அதாவது இப்போ ஒரு ஹோல் நைட் அந்த மிளகு, அந்த ஹோல் நைட் பத்தாது, ஒரு 2-3 நாள் தொடர்ச்சியாக ஊற வைக்கணும். அதை எடுத்துட்டு திரும்ப உலர்த்தி, ஆமாம், நிழல்ல காய வச்சுட்டு. அதாவது என்னன்னா, நம்ம மிளகு ஒரு 50 கிராம் எடுத்தாங்க அப்படின்னாச்சுன்னா ஒரு பாத்திரத்தில் விரிவாக போட்டு அது மூழ்கிற அளவுக்கு இந்த கற்பூரவல்லி சாறை ஊற்றணும். அந்த சாறு வற்றி முழுமையாக அந்த மிளகுல இறங்கிடும். திரும்ப மறுபடியும் 2வது தடவை கூட அந்த கற்பூரவல்லி சாறை 2-3 தடவை கூட அதில் மாதிரி ஏற்றிக்கலாம். பாவனம் பண்ணுறதுன்னு பேர். திரும்ப அந்த சாறை ஊற்றி பாவனம் பண்ணி கெட்டு போகிறதுக்கான வாய்ப்பு இல்லை. நல்ல காய வச்சு, ஏன்னா முழுமையாக நம்ம சூரிய ஒளியில் வச்சு எடுக்கிறோம். அப்போ சூரிய ஒளியில் வைக்கும்போது என்னென்னா, கற்பூரவல்லி இலை, மிளகு, சூரிய ஒளி 3 தன்மையும் அதில் கிடைக்கும். அதை நல்ல நிழலில் கடைசியாக காய வச்சுட்டு, காஞ்ச பிறகு நல்லா கடிச்சு பார்க்கணும். கடிச்சாச்சுன்னா நல்லா உடையிற மாதிரி இருக்கணும், லேசாக அமுங்குற மாதிரி இருக்கக்கூடாது. அந்த மாதிரி ஒரு நிலை வந்த பிறகு நல்லா பொடி பண்ணி வடிகட்டி வச்சுக்கணும். வடிகட்டின்னா நம்ம சல்லடையில் வடிகட்டி ஒரு சிட்டிகை அளவுக்கே போதும்.
சின்ன குழந்தைங்களுக்கு தேனில் கலந்து கொடுக்கலாம். பெரியவங்களுக்கும் 4-5 சிட்டிகை அளவுக்கு தேனில் கலந்து சாப்பிட்டாலே சளி இருக்கும். கற்பூரவள்ளியை முழுமையாக பயன்படுத்தக்கூடிய விதம் வந்து மிளகோட சேர்த்து பயன்படுத்தினா நல்ல பலன் கிடைக்கும். நிச்சயமா டாக்டர், கண்டிப்பா அதை செஞ்சு பார்க்கலாம். நிரஞ்சனி மதுரையில இருந்து கேட்டிருக்காங்க, இந்த குடிப்பழக்கம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கொஞ்சமா குடிக்கலாம், நிறைய குடிக்கிறது, இது பற்றி ஒரு தொடர்ச்சியா ஒரு விவாதம் இருக்கு. தினமும் கொஞ்சம் கொஞ்சம் குடிக்கலாம், அப்புறம் இந்த ஒயின் குடிச்சா வந்து ஸ்கின்ல ஒரு மினுமினுப்பு வரும், அது உடலுக்கு ஆரோக்கியம் அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் இருக்கு. இது எந்த அளவுக்கு உண்மை? இதற்கான விளக்கத்தை கேட்குறாங்க உங்ககிட்ட. விளக்கத்தை கேட்டால் கொஞ்சம் வேகமாக பேச வேண்டியிருக்கும். என்ன அடிப்படை அப்படின்னாச்சுன்னா, அந்த மதுங்கிறது நிச்சயமாக சமுதாயத்துக்கு எதிரான ஒரு பொருள். இதை நம்ம வந்து நேயர்கள் முழுமையாக தெரிஞ்சுக்கணும். எந்த ஒரு படத்தை எடுத்தாலும் சரி, சினிமாவை எடுத்தாலும் சரி, எந்த ஒரு சூழ்நிலையில் மக்கள் கூடுற இடமா இருந்தாலும் சரி, இந்த மதுவை காமிச்சிட்டே இருக்கிறாங்க. இந்த மதுவை காமிச்சிட்டு இதை மக்கள் அடிமையாக்கி வச்சிருக்கிறதுனால பல நிறுவனங்கள் லாபம் அடையுது. இப்போது மது பழக்கம் நம்ம சமுதாயத்துக்கு எதிரானது, நம்ம குடும்பத்துக்கு எதிரானது, ஒரு ஆளுக்கு தனிப்பட்ட முறையில் எதிரானது அப்படிங்கிறத நிச்சயமாக நம்ம சொல்லி ஆகணும். மது எந்த விதத்தில் உடம்புக்கு போனாலும் அது பாய்சன் தான். நம்ம பல மருத்துவ நூல்கள் எடுத்து பார்த்தாலும் சரி, பல விளக்கங்கள் எடுத்து பார்த்தாலும் சரி, எந்த இடத்திலும் இந்த மது குடிக்கிறதுனால நன்மை இருக்குது அப்படிங்கிற விளக்கமே கிடையாது. இது வரைக்கும் யாராவது தவறா இந்த ஒயின் குடித்தா நல்லது, அது குடித்தா நல்லது, இது வந்து இதயத்துக்கு பலத்தை கொடுக்கும், இது வயிற்றில் ஒரு பிரச்சனையை சரிப்படுத்தும், இது கிட்னி ஃபங்க்ஷனை சரிப்படுத்தும் அப்படின்னு ஏதாவது தவறாக யாராவது சொன்னாங்க அப்படின்னாச்சுன்னா அதில் 1% கூட உண்மை கிடையாது. மது என்பது போதை அப்படிங்கிறத தாண்டி ஒரு விஷம் அப்படிங்கிறத நம்ம பதிவு செய்யக்கூடிய விஷயமா இருக்குது. யாராவது இந்த இடத்துல நம்ம வந்து இதை பார்க்குறவங்களுடைய நண்பர்கள் யாராவது குடிச்சிட்டு இருந்தாங்கன்னா முழுமையாக அவங்க அந்த மது பழக்கத்திலேருந்து விடுவிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு உதவி செஞ்சாங்கன்னா சமுதாயத்துக்கு செய்யக்கூடிய ஒரு உதவியாக இருக்கும். நிறைய பேர் இப்போ வந்து மருத்துவமனைக்கு கூடுறதுக்கான முக்கியமான காரணமே மது தான். நிறைய குடும்பத்தில் பிரச்சனைகள் வர்றது, மன அழுத்தம் ஏற்படுறது, அதே மாதிரி வேலையில் போதுமான கவனம் செலுத்த முடியாமல் இருக்கிறது, சின்ன கூலி வேலையிலிருந்து பெரிய நிறுவனங்களில் வேலை பார்க்குறவங்க வரைக்கும் இந்த அவங்களுடைய நிலையை தடுமாற செய்கிறது. போதுமான ப்ரொடக்டிவிட்டி, அவங்க ஒரு நாளைக்கு 100% வேலை பார்க்கலாம் அப்படின்னாச்சுன்னா நிச்சயமாக அவங்களுடைய வேலை வந்து குறைஞ்சிக்கிட்டே வந்து 80% 70% தான் அவங்களால செய்ய முடியக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுறதுக்கு காரணம். பல மருத்துவர்களே இந்த போதைக்கு அடிமையாக இருக்கிறது வேதனையான ஒரு உண்மை. இதை முழுமையாக நீக்கிறது, இதை வந்து பரிந்துரைக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் ஒதுக்கிட்டு இது விஷம் 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 அப்படிங்கிறத மட்டும்தான் நம்ம பதிவு பண்ணுறோம். நிச்சயமா இது நிறைய பேர்த்துக்கு பயனுள்ளதா இருக்கும். ஏன்னா இது ஒரு மூட நம்பிக்கை மாதிரி வேகமா பரவிக்கிட்டு இருக்கு. கொஞ்சமா சாப்பிட்டா நல்லது அப்படிங்கிற மாதிரி நீங்க ரொம்ப கிளியரா சொன்னீங்க டாக்டர். இன்னைக்கு செஞ்ச நெல்லி ரசம் ஆகட்டும், அதனுடைய மருத்துவ பலன்கள் சொன்னீங்க, அந்த டிப்ஸுகளாகட்டும் ரொம்பவே பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி டாக்டர். நன்றி. இன்னைக்கு நெல்லிக்காய் ரசம் செஞ்சோம். அது உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். அதனுடைய பலன்களும் தெரிஞ்சிருக்கும். அதோட நேயர்கள் கேட்ட கேள்விக்கும் நமக்கும் பதில் கிடைச்சிருச்சு, அந்த நேயர்களுக்கும் பதில் கிடைச்சிருக்குன்னு நம்புறோம். மீண்டும் நாளைக்கு வேறொரு ரசத்தோட சந்திக்கிறோம். வணக்கம்.